ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நேரோ பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து எவ்வளோ கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே வந்து இந்த வீடியோலையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நேரோ பேண்ட்டுக்கு வந்து நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு லென்த்து, அதாவது ஹிப்பிலேருந்து நமக்கு எந்த அளவுக்கு பேண்ட் வந்து லென்த் வேணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் லென்த் மெஷர் பண்ணுங்கள். இல்லை ஆங்கிள் லென்த் வரைக்கும், இல்லை வந்து 3/4 பேண்ட் மாதிரி வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த்து வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதை எப்படி நம்ம வந்து கிளாத்துக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வச்சு எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, உங்களோட லென்த்தை வந்து டபுளாக வந்து போட்டுக்கோங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு காட்டுறேன். இப்போ ஒரு 36 இன்ச் வந்து நமக்கு லென்த் வந்திருக்கு அப்படின்னா, இதை வந்து நீங்கள் அப்படியே டபுளாக போட்டுக்கணும். இப்போ நீங்கள் டேர்ன் பண்ணி பாருங்கள், 92 வந்து வருது. ஸோ இது 92 வந்து 2ஆக போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து இப்போ ஒரு 2 மீட்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா நம்மளுக்கு 92க்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8 சென்டிமீட்டர் தான் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கீழே ஃபோல்டு பண்ணுறதுக்கும் மேலே பாட்டமுக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து 2 மீட்டர்ஸ் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம எலாஸ்டிக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதுனால அதாவது இது நேரோ பேண்ட்டுக்கு வந்து நமக்கு பட்டி வந்து தேவைப்படாது. பட்டி கொடுக்காம தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்பட போகிறதில்ல. நார்மலாக நம்ம வந்து டாப், அதாவது ஹிப்பிலேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரே லென்த்தாக தான் நம்ம வந்து இதில் மெஷர் பண்ண போகிறோம். சேம் கீழே பாட்டமுக்கு எவ்வளோ ஃபோல்டு பண்ணுறதுக்கு வேணும், அதுக்கப்புறம் ஹிப்புக்கிட்ட எவ்வளோ நம்ம எலாஸ்டிக் வந்து என்ன சைஸ் எலாஸ்டிக் வந்து கொடுக்க போகிறோம், அதாவது ஒரு 1 இன்ச்சுக்கு கொடுக்குறோமா, 1.25, இல்லை நம்ம ஒரு 1/2 இன்ச் எலாஸ்டிக் வந்து கொடுக்க போகிறோமாங்கிறத பொறுத்து நமக்கு வந்து மேலே கிளாத் வந்து தேவைப்படும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ கிளாத் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம், கம்மியாக வந்து எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம இதில் வந்து 2 மீட்டர்ஸ் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பாட்டம் மெட்டீரியல் தான். அகலம் வந்து நல்லாவே இருக்கிறதுனால நம்ம என்ன சைஸில் இருக்கோமோ அது வரைக்குமே கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். சைஸ் வந்து அகலம் கம்மியாக இருக்குது அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு 1 மீட்டருக்கு வந்து கட் பண்ணிக்கலாம், 2 மீட்டர் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக போட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு நமக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவைப்படாது. ஸோ நம்ம இது மாதிரி மடித்து போட்டு கட் பண்ண வந்து யாரையும் கூப்பிட தேவையில்லை. இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் மார்க் பண்ணியிருக்கேன், என்னென்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாப்பில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஹிப்புக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து 10 இன்ச் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த 10 வந்து 4ஆல் டிவைட் பண்ணி இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து, அதாவது இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கு வந்து நான் ஒரு 2 இன்ச்சஸ் வந்து விட்டுருக்கேன். நம்ம க்ராச் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம மெஷர் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களோட பேண்ட்டில் வந்து மெஷர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் செல்ஃபாக வந்து உங்கள் பாடியிலே கூட வந்து க்ராச் பாயிண்ட் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தேன்னா இங்கே நான் வந்து ஒரு 11.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது இந்த லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணியிருந்தாலுமே இங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிங்கனாலே போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து ஃபோல்டிங்க்காக விட்டுருக்கோம். அடுத்தது இப்போ ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து நான் இப்போ டேப் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஹைட்டு மேலே வந்து உங்களுக்கு எலாஸ்டிக்கு விட்டுருக்கோம், கீழே வந்து ஃபோல்டிங்க்காக நம்ம கேன்வாஸ் வச்சு அதாவது பாட்டம் ரோல் இருக்கு இல்லையா, ஸோ அது வச்சு ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு இதுவே போதும். இல்லை நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஃபோல்டு பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ராச் பாயிண்ட் வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச்சஸ் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இங்கே வந்து பாட்டமுக்கு வந்து விடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 10 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். உங்களுக்கு பலாசோ மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வைடாக போய் இப்படி கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிட்டு கீழே இங்கே வந்து இது பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சிங்க்கு உள்ளே தான் கிளாத் வந்து நம்ம விட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக மார்க்கிங் வந்து